ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு speakindi.com சேனல். நம்ம சேனலில் சுலபமான வழியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக எப்படி ஹிந்தி வாக்கியங்கள் மற்றும் வார்த்தைகளை கற்றுக்கிறதுன்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் உறவு முறைகள் பார்ட் 1 பார்த்தோம். நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் இது போன்ற சொந்தங்களை நம்ம ஹிந்தியில் எப்படி கூப்பிடலாம், எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது உறவு முறைகளின் பெயர்கள் பார்ட் 2 பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை இது போன்ற உறவுகளை நம்ம ஹிந்தியில் எப்படி கற்றுக்கலாம், ஹிந்தியில் எப்படி நம்ம அவங்கள கூப்பிடலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம speakindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களை ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ட் 1 பார்க்கலனா நான் பார்ட் 1 வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வார்த்தைகள் 18க்கும் மேற்பட்ட உறவு முறைகள் பார்ட் 2. இந்த வீடியோவில் பெரியப்பா, சித்தப்பா, பெரியம்மா, அத்தை இந்த உறவு முறைகளை நம்ம எப்படி கூப்பிடலான்னு கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதலாவது பார்ப்போம். பெரியப்பா. பெரியப்பா அதாவது அப்பாவுடைய அண்ணன். அவங்க நம்ம ஹிந்தியில் எப்படி கூப்பிடுவோம்? தாவு. தாவு. அப்பாவுடைய அண்ணன் பெரியப்பாவை ஹிந்தியில் தாவுன்னு கூப்பிடுவோம். தாவு. அவங்க மனைவி பெரியம்மா, அவங்கள நம்ம எப்படி ஹிந்தியில் கூப்பிடலாம்? தாயி. தாயி. இந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரியப்பா அப்பாவுடைய அண்ணனை தாவுன்னு கூப்பிடுவோம். அவங்க மனைவியை தாயின்னு கூப்பிடுவோம். தாவு, தாயி. அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சித்தப்பா அப்பாவுடைய இளைய சகோதரன். பெரியப்பா அப்பாவுடைய மூத்த சகோதரனை தாவுன்னு சொன்னோம், அவர் மனைவியை தாயின்னு சொன்னோம். இங்கே அப்பாவுடைய இளைய சகோதரன், அப்பாவுடைய தம்பியை ஹிந்தியில் சாச்சா, சாச்சான்னு சொல்லுவோம். சித்தப்பா, சாச்சா. அவர் மனைவியை சித்தியை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? சாச்சி, சாச்சி. சித்தப்பாவை சாச்சானும் அவர் மனைவியை சித்தியை சாச்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாச்சா, சாச்சி. பெரியப்பாவை தாவு என்றும் அவங்க மனைவியை தாயி என்று அழைக்கணும். சித்தப்பாவை சாச்சா என்றும் அவங்க மனைவியை சாச்சி என்றும் அழைக்கணும். அடுத்தது பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் மகன். அவங்க மகனை நம்ம எப்படி ஹிந்தியில் கூப்பிடலாம்? சச்சேரா பாயி. சச்சேரா பாயி. பெரியப்பா அல்லது சித்தப்பா மகன் இருவருக்கு பொதுவான பிள்ளைகள். மகனை எப்படி நம்ம ஹிந்தியில் கூப்பிடலான்னா சச்சேரா பாயி, சச்சேரா பாயி. அதே பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் மகள், டாட்டர், அவங்கள நம்ம எப்படி ஹிந்தியில் கூப்பிடலான்னா சச்சேரி பஹன், சச்சேரி பஹன். பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் மகளை சச்சேரி பகன்னு ஹிந்தியில் கூப்பிடுவோம். ஸோ இந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் மகனை சச்சேரா பாயின்னு அழைக்கணும். பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் மகளை சச்சேரி பகன்னு அழைக்கணும். அடுத்ததாக அப்பாவின் சகோதரி, அத்தை, ஆன்ட்டி, அவங்கள நம்ம ஹிந்தியில் ஃபூஃபி அல்லது பூவா. அப்பாவின் சகோதரியை ஹிந்தியில் ஃபூஃபி அல்லது பூவா. ஃபூஃபி அல்லது பூவா. அத்தையின் கணவர், அவங்க கணவரை நம்ம ஹிந்தியில் ஃபூஃபா அப்படின்னு கூப்பிடுவோம். ஃபூஃபா. அங்கிள், அத்தையின் கணவரை ஃபூஃபா அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவின் சகோதரியை அதாவது அத்தை, அவங்கள ஹிந்தியில் ஃபூஃபி என்றும், அவங்க கணவர் மாமா, அத்தையின் கணவரை ஹிந்தியில் ஃபூஃபான்னு கூப்பிடுவோம். ஃபூஃபி, ஃபூஃபா. அத்தையின் மகன், அத்தையின் மகனை ஹிந்தியில் ஃபுஃபேரா பாயி, ஃபுஃபேரா பாயின்னு சொல்லுவோம். அத்தையின் மகனை ஹிந்தியில் எப்படி கூப்பிடலாம்? ஃபுஃபேரா பாயி, ஃபுஃபேரா பாயி.
அதே அத்தையின் மகளை எப்படி ஹிந்தியில் கூப்பிடலாம்? ஃபுஃபேரி பஹன், ஃபுஃபேரி பஹன். அத்தையின் மகனை ஃபுஃபேரா பாயி என்றும் அத்தையின் மகளை ஃபுஃபேரி பஹன் என்றும் அழைக்கணும். ஸோ அந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அத்தையின் மகனை ஃபுஃபேரா பாயி என்றும் அத்தையின் மகளை ஃபுஃபேரி பஹன் என்றும் அழைக்கணும். அடுத்ததாக மாமா. மாமானா தாயின் சகோதரர், அம்மாவோட அண்ணனோ தம்பியோ. அவங்கள நம்ம ஹிந்தியில் எப்படி கூப்பிடலான்னா மாமா. தமிழில் நம்ம எப்படி மாமான்னு சொல்லுவோமோ அதே தான் ஹிந்திலேயே வரும். அவங்களோட மனைவி அத்தை, அவங்கள நம்ம ஹிந்தியில் மாமின்னு கூப்பிடுவோம். மாமி. அம்மாவின் சகோதரர் மாமாவை மாமான்னு சொல்லுவோம் ஹிந்தியில். அவங்க மனைவி அத்தையை மாமின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாமா, மாமி. மாமாவுக்கு ஹிந்தியில் மாமா, அத்தைக்கு ஹிந்தியில் மாமி. அடுத்ததாக பெரியம்மா அல்லது சித்தி, அம்மாவுடைய தங்கை அல்லது அக்கா. இவங்களை ஹிந்தியில் எப்படி கூப்பிடலாம்? மௌசி, மௌசி. பெரியம்மா அல்லது சித்தி, இவங்களை ஹிந்தியில் மௌசி, மௌசின்னு சொல்லுவோம். பெரியப்பா அல்லது சித்தப்பா, அவங்க கணவர், அவங்கள நம்ம ஹிந்தியில் மௌசா, மௌசான்னு சொல்லுவோம். பெரியப்பா அல்லது சித்தப்பா, அவங்கள ஹிந்தியில் மௌசா, மௌசான்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா அல்லது சித்தி, அதாவது அம்மாவுடைய அக்கா அல்லது தங்கையை ஹிந்தியில் மௌசின்னு கூப்பிடுவோம். பெரியம்மா அல்லது சித்தி மௌசி. பெரியப்பா அல்லது சித்தப்பா, அதாவது அவர்களுடைய கணவரை ஹிந்தியில் மௌசான்னு கூப்பிடுவோம். மௌசா, மௌசி, மௌசா. அடுத்ததாக பெரியம்மா அல்லது சித்தியின் மகன், அவங்க பையனை நம்ம ஹிந்தியில் எப்படி கூப்பிடுவோம்? மௌசேரா பாயி, மௌசேரா பாயி. பெரியம்மா அல்லது சித்தியின் மகனை ஹிந்தியில் மௌசேரா பாயி அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்களுடைய மகள், பெரியம்மா அல்லது சித்தியின் மகளை ஹிந்தியில் மௌசேரி பஹன், மௌசேரி பஹன்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த பேரை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா அல்லது சித்தியின் மகனை மௌசேரா பாயி என்றும் பெரியம்மா அல்லது சித்தியின் மகளை மௌசேரி பஹன்னு கூப்பிடுவோம். அடுத்ததாக மாமாவின் மகன், மாமாவின் மகனை ஹிந்தியில் மமேரா பாயி, மமேரா பாயி என்று அழைக்கணும். மாமாவின் மகன், அம்மாவுடைய சகோதரர் இருப்பாங்களே, அவங்களுடைய பையனை ஹிந்தியில் மமேரா பாயி என்று அழைப்போம். அப்போ மாமாவின் மகள், அவங்கள ஹிந்தியில் மமேரி பஹன், மமேரி பஹன் என்று கூப்பிடும். மமேரா பாயி, மமேரி பஹன். மாமாவின் மகனை மமேரா பாயி என்றும் மாமாவின் மகளை மமேரி பஹன் என்றும் அழைக்கணும். கடைசியாக கணவரின் அண்ணன், ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர், அவங்கள நம்ம எப்படி ஹிந்தியில் கூப்பிடுவோம்? ஜேட், ஜேட். கணவரின் அண்ணனை ஹிந்தியில் ஜேட்னு சொல்லுவோம். அவரின் மனைவியை ஹிந்தியில் ஜேத்தானி, ஜேத்தானி. கணவரின் அண்ணனை ஹிந்தியில் ஜேட்னு கூப்பிடுவோம். அவரின் மனைவியை ஹிந்தியில் ஜேத்தானின்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த பேரை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். கணவரின் அண்ணன் ஜேட், ஜேட். அவரின் மனைவி ஜேத்தானி, ஜேத்தானி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த உறவு முறைகளின் பெயர்களை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். பெரியப்பா, அப்பாவின் அண்ணனை ஹிந்தியில் தாவூன்னு சொல்லுவோம். தாவூ. அவர் மனைவியை தாயி, தாயி. தாவூ, தாயி. சித்தப்பா, அப்பாவின் தம்பியை ஹிந்தியில் சாச்சா, சாச்சான்னு சொல்லுவோம். அவர் மனைவியை ஹிந்தியில் சாச்சி, சாச்சின்னு சொல்லுவோம். சித்தப்பா சாச்சா, அவர் மனைவி சாச்சி. பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் மகன், அவங்கள சச்சேரா பாயின்னு சொல்லுவோம். சச்சேரா பாயி. பெரியப்பா அல்லது சித்தப்பா மகளை ஹிந்தியில் சச்சேரி பஹன்னு சொல்லுவோம். சச்சேரி பஹன். சச்சேரா பாயி, சச்சேரி பஹன். அப்பாவின் சகோதரி அத்தை, அவங்கள ஹிந்தியில்
ஃபூஃபி அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவின் சகோதரியை ஃபூஃபின்னு சொல்லுவோம். ஃபூஃபி. அவங்க கணவர், அத்தையின் கணவரை ஹிந்தியில் ஃபூஃபான்னு சொல்லுவோம். ஃபூஃபா. அத்தையின் மகன், அத்தையின் மகனுக்கு ஹிந்தியில் ஃபுஃபேரா பாயி. ஃபுஃபேரா பாயி. அத்தையின் மகன் ஃபுஃபேரா பாயி. அத்தையின் மகள் ஃபுஃபேரி பஹன். ஃபுஃபேரி பஹன். அத்தையின் மகள் ஃபுஃபேரி பஹன். மாமா, தாயின் சகோதரர், அவங்கள ஹிந்தியில் மாமான்னு கூப்பிடுவோம். மாமா. அவங்க மனைவி அத்தை, அவங்கள ஹிந்தியில் மாமின்னு கூப்பிடுவோம். மாமி. மாமாவுக்கு ஹிந்தியில் மாமா, அத்தைக்கு ஹிந்தியில் மாமி. மாமாவின் மகனை மமேரா பாயி, மமேரா பாயி என்று அழைப்போம். மாமாவின் மகளை மமேரி பஹன், மமேரி பஹன் அழைப்போம். மமேரா பாயி, மமேரி பஹன். பெரியம்மா அல்லது சித்தி, அம்மாவுடைய கூட பிறந்தவங்கள மௌசின்னு சொல்லுவோம். மௌசி. அம்மாவுடைய அக்கா மற்றும் தங்கையை மௌசின்னு சொல்லுவோம். அவங்களுடைய கணவர் பெரியப்பா அல்லது சித்தப்பாவை ஹிந்தியில் மௌசான்னு சொல்லுவோம். மௌசா. மௌசி, மௌசா. பெரியம்மா அல்லது சித்தியின் மகனை மௌசேரா பாயி, மௌசேரா பாயி என்றும், பெரியம்மா அல்லது சித்தியின் மகளை மௌசேரி பஹன், மௌசேரி பஹன் என்றும் அழைப்போம். கணவரின் அண்ணனை ஜேட், ஜேட்னு சொல்லுவோம். அவரின் மனைவியை ஜேத்தானி. கணவரின் அண்ணன் ஜேத், அவரின் மனைவி ஜேத்தானி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் 18க்கும் மேற்பட்ட இந்த உறவு முறைகளின் பெயர்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம speakinthindi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe our channel for more updates.